ஆனால் இதை நீயே பார்ப்பாய். மிக விரைவிலேயே அவள் என்னிடம் வருவாள், அதுவும் எந்த நந்தபுரத்திற்கு. சக்கரவர்த்தியாருக்கு வெற்றி உண்டாகட்டும். மகா மந்திரியார் தங்களை தேடுமாறு கட்டளையிட்டார். அந்த அல்லாவுக்கு நன்றி, தாங்கள் நலமாக உள்ளீர்கள். தங்களின் உத்தரவுக்கு தயாராக உள்ளோம் ஷகன்ஷா. மயக்கமடைந்த அப்துல்லாவை தனது குதிரையில் ஏற்றிக்கொண்டு எதிரியின் எல்லையை கடந்து ஷான்பூருக்கு பயணமானார். நான் ஜலாலை சந்திக்க சென்றிருந்தேன். வரும் வழியில் அஜ்மீன் தர்காவையும் பார்த்துவிட்டு வந்தேன். சேனைகள் திடீரென்று பாதையை மாற்றிவிட்டார்கள். ஆதலால் இந்த பக்கம் வர வேண்டியதாயிற்று. ஆதலால் உங்களை பார்ப்பதற்காக வந்தேன். மகளே ஹமீனா பானு, நாம் நினைப்பதால் என்னாகப் போகிறது? அவனல்லவா நினைக்க வேண்டும். யாருடைய பாதையை எப்பொழுது மாற்ற வேண்டும் என்று அவன் மட்டுமே அறிவான். அவ்வாறு என்றால் ஜலால் எப்பொழுது மாறுவான்? இஸ்லாம் அன்பு நெறியை பரப்பும் மதம். அனைவரும் எவ்வாறு சேர்ந்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது ஜலால் மனதில் ஏன் அந்த அன்பு இல்லை? ஏன் அவன் மனதில் கருணை இல்லை? நம் மதத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும்படி அவன் ஏன் நடந்து கொள்கிறான்? மகளே, மதங்களோ அன்போ அல்லாஹ் கொடுத்த வரங்கள். அந்த அல்லாவின் கருணை யார் மீது விழப்போகிறது என்று யாருக்கும் தெரியாது. அது அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. ஆனால் அந்த ஒரு நாள் நிச்சயமாக வரும். அன்று அவன் புரிந்து கொள்வான், அந்த அல்லாஹ் அவனை அன்பு பாராட்டவே அனுப்பியுள்ளார் என்று, வெறுப்பை பாராட்டுவதற்கு அல்ல என்று. இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுமா? மாறப்போவது ஜலால் மட்டுமல்ல, அவன் மற்றவர்களின் எண்ணத்தையும் மாற்றப் போகிறான். இந்த இந்து தேச சரித்திரத்தையும் மாற்றப் போகிறான். வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தையும் உண்டாக்கப் போகிறான். ஒரு செஹின்ஷா பெற்றிருக்கும் சக்தியை விட பெரிய சக்தி எது என்று அவன் புரிந்து கொள்ளப் போகிறான். அன்பு என்பது மிகப்பெரிய சக்தி என்று புரிந்து கொள்வான். பகிர்வதால் மட்டும்தான் அன்பு வளரும் பகிரவர்களே. ஆனால் ஜலாலோ வெறுப்பை மட்டுமல்லவா படர செய்கிறான்? படரச் செய்வான், வெறுப்பை அல்ல, அந்த அன்பை. அப்பொழுது நம் ஹிந்துஸ்தானும் நம் மதமும் ஒவ்வொரு மனிதரும் ஜலாலுதீன் என்ற பெயரை போற்றுவார்கள். ஒரு சில சமயங்களில் மனிதர்கள் மேலே எழுவதற்கு அவன் கீழே விழ வேண்டியிருக்கிறது. என் கணிப்புப்படி அவன் அந்த கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறான். நீயும் பார்க்கத்தான் போகிறாய். அந்த நாள் வரும்பொழுது அவன் கீழே விழுந்து மேலே எழப்போகிறான். எவ்வளவு எழுவான் என்றால், அந்த சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரையில் ஜலாலின் புகழ் ஓங்கி இருக்கும். ஆமீன், சும்மா ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.
காயம் ஏற்பட்டிருக்கிறது. மருந்தை கொண்டு வாருங்கள். தாங்கள் இங்கே? எனது மகன் ஜலால் தன் பெரியம்மாவை மறக்கவில்லையே என்று பார்க்கத்தான் வந்தேன். தங்களுக்கே தெரியும் என்னால் தங்களை மறக்க முடியாதென்று. என் மகன் எதற்காக இந்த கிரீடத்தை கழற்றினார்? இதை அணிந்து கொண்டு என் பெரியம்மாவிடம் பேசுவதில் எனக்கு உடன்பாடில்லை. என் பெரியம்மாவிற்கு இருக்கும் அதிகாரம் அதைவிட மிக பெரியது. அதனால்தான் என் மகன் பாதுகாப்பாக இருக்கின்றானா இல்லையா என்ற தகவல் கூட எனக்கு கிட்டவில்லை. ஏனென்றால் நான் உனக்கு வளர்ப்பு தாய்தானே. வளர்ப்பு தாயானாலும் என் கையாலேயே பால் ஊட்டி அன்னத்தை ஊட்டி ஒரு தாயை போல் வளர்த்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு சிறு இடம் கூட கிடையாதா? தாங்களே அறிவீர்கள், நான் உதவ முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் அரசியல் விவகாரங்களில் மூழ்கி இருக்கிறேன் என்று தங்களுக்கே தெரியும். நடந்ததை எண்ணி நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். அந்த அல்லாவின் கருணையால் யார் முன்பும் எதற்காகவும் நீ வெட்கப்பட தேவையில்லை. அப்போது உனக்கு 14 வயது ஜலால். முதன்முறையாக காயம்பட்ட பொழுது நான் உனக்கு இவ்வாறுதான் வைத்தியம் செய்தேன். காயம் ஏற்பட்டதெனவோ உன் உடலில் ஜலால், ஆனால் வலியை அனுபவித்தது என் இதயம். ஆனால் அந்த வலியை நான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே உன்னை பெரிய சக்கரவர்த்தியாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் இன்று இந்த காயத்தை பார்த்தவுடன் பெரியம்மா, இந்த காயம் எனக்கு சரித்திரத்தில் சாட்சியாக இருக்கப் போகிறது. எனது வெற்றிக்கு கிடைத்த பரிசு இது. நிச்சயமாக. இம்முறை இது என் மகனுக்கு வலியை ஏற்படுத்தலாம். வலியா? வலி என் அருகில் நெருங்குவதற்கு கூட பயப்படும். தாங்கள் கவலை கொள்ளாமல் மருந்தை தரவுங்கள். ஜஹீரின் விஷயத்தில் பெஹ்ரம் கான் செய்த கொடுமையை கூடிய விரைவில் ஜலாலுக்கு நான் தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். ஆனால் எவ்வாறு சொல்வது? ஹக்கீம் அவர்களே, ஜஹீரின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது? ஜாஹிருக்கு என்னவாயிற்று? கூறுங்கள் பெரியம்மா, ஜாஹிருக்கு என்னவாயிற்று? ஜலால், அது இப்பொழுதே கூறுங்கள். அதனை நீயே சென்று பார்த்தால் சரியாக இருக்கும் ஜலால். மருந்து இன்னும் மிஞ்சியிருக்கிறது. இதை அப்துல்லாவின் காயங்களுக்கு தடவுங்கள். ஜஹீர், சற்று பொறுத்தால் நல்லது. தாங்கள் இவ்வாறு கண்ணீர் விட்டு அழுதால் அது தங்கள் கண்களின் வலியை இன்னும் அதிகப்படுத்தும். யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? எனது நம்பிக்கைக்கு பாத்திரமானவனுக்கு இவ்வளவு கொடுமை செய்ய எவனுக்கு துணிச்சல் வந்தது? என் கேள்விக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். கூறுங்கள்,
இந்த நிலைமையை ஏற்படுத்தியவன் யார்? யார் என்று கூறுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் சக்கரவர்த்தி. யார் அது? அரசியல் விவகாரங்கள் எமக்கு தெரியாது. சஹீரை இந்த நிலைக்கு ஏன் ஆளாக்கினார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. யார் இவ்வாறு செய்தார்கள் என்று கூறுங்கள். நான் அவரது பெயரை என் வாயால் சொல்லக்கூடாது சக்கரவர்த்தி. ஏனென்றால் நீ அவருக்கு தந்தையின் ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருப்பதால். கான் பாபாவா? சஹீர், பொறுத்துக்கொள் சஹீர். எங்கு சென்றாய் ஜலால்? முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைவன் 3 நாட்களுக்கு காணாமல் போவது மிகப்பெரிய விஷயம். அது உனக்கும் தெரியும் அல்லவா? உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. இவ்வாறு என்னிடம் தெரிவிக்காமல் நீங்கள் வெளியில் செல்வது மிகவும் ஆபத்தான விஷயம். உனக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்திருந்தால் என்ன செய்வது? ஜலால், நான் உன்னிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை என் தந்தையாக நினைத்ததால் தான் இது நாள் வரை நான் உங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஆனால் நான் இன்று தங்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மந்திரியாரே. நான் ஒரு சக்கரவர்த்தியாக தங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். தாங்கள் எதற்காக ஜஹீரை குருடனாக்கினீர்கள்? அவன் செய்த தவறுக்காக நான் தவறு உன்னுடைய பாதுகாப்பிற்காக அவனை நியமித்திருந்தேன். நீ சென்றது கூட அவனுக்கு தெரியவில்லை. அவன் அதை பொருட்படுத்தவும் இல்லை. ஆகவே காணாத அந்த கண்களை பறித்தோம். இப்படி ஒரு காவலாளி முகலாய சாம்ராஜ்யத்திற்கு தேவையில்லை. ஆகவே அவனுக்கு விடை கொடுத்தோம். அவன் எனக்கு எவ்வளவு விசுவாசமான சேவகன் என்பதை தாங்களே அறிவீர்கள். நான் தான் அவனை தவறு செய்ய தூண்டியவன். அன்று நான் செல்வதற்கு அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. தாங்கள் நான் வரும் வரை காத்திருந்திருக்க வேண்டும். இது தாங்கள் செய்த பெரிய தவறு. நான் செய்தது அவ்வளவு பெரிய தவறு என்று நீ கருதினால், இதோ இருக்கிறது என்னுடைய வாள். இந்த வாளை கொண்டு என்னுடைய கண்களை பறிக்குமாறு உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நீ என்னை தவறாக எண்ணியதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைமையை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை என்று நான் எண்ணுகிறேன். ஒரு மகன் தன் தந்தைக்கு எந்த தண்டனையையும் அளிக்க முடியாது. ஆனால் ஜஹீரை குருடனாக்கியதற்காக நான் வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பேன். இங்கு வந்து பார்த்தால் சக்கரவர்த்தியினுடைய விசுவாசிகளை தாங்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் அரசியல் விவகாரங்களிலிருந்து விலகி இருப்பது அனைவருக்கும் நல்லது. விலகப் போவது தாங்கள்தான். சக்கரவர்த்தியின் விசுவாசிகளை கொன்று கொண்டிருந்தால் அவ்வாறுதான் நடக்கும்.
இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தியது அந்த மகாமாங்காதான் என்று நான் நன்றாக அறிவேன். ஆனால் பெஹரம் கானின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் முடிவு இதுவாகத்தான் இருக்கும். இன்று முதல் முறையாக ஜலால், பெஹரம் கான், மகாமங்கா இவர்களிடையே நிலவிய பிரச்சனை அடுத்த கட்டத்தை எட்டியது. இதன் காரணமாக ஜலால் முதல் முறையாக பெஹரம் கானை கேள்வி கேட்க வேண்டியதாயிற்று. அஸ்ஸலாம் வலைக்கும். மாலைக்கும் அஸ்ஸலாம். நீ என்னை அழைத்தாயா சக்கரவர்த்தி? சக்கரவர்த்தி இல்லை, ஜலால் என்று கூறுங்கள் பெரியம்மா. என்ன விஷயம் ஜலால்? ஒரு கேள்வி என்னை கரையானை போல் அரித்துக் கொண்டே இருக்கிறது. என்னால் அதை தனியாக எதிர்கொள்ள முடியவில்லை. உன் கவலை என்னவென்று எனக்கு தெரியும். நீ உன் படை வீரர்களையும் பெஹரம் கானையும் எந்த அளவிற்கு நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒரு அறிவுரையை கூறுகிறேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். அன்பு மனிதனை பலவீனப்படுத்திவிடும். பிறகு உறவு அவனை அழித்துவிடும். யானை நடந்து செல்லும் பொழுது நாய்கள் அதை துரத்தும். நாம் பார்ப்பதற்கு நாய்களே யானையை வழிநடத்தி செல்கிறது போல் நமக்கு தோன்றும். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த முகலாய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நீயும் உன் உடம்பில் வம்சாவழியாக ஓடிக்கொண்டிருக்கும் சக்கரவர்த்தியின் ரத்தமும் தான். குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை எனக்கு கான்பாபா தான் குருவாக இருந்து வந்தார். நான் அவரை என் தந்தை போல் நினைத்து வந்தேன். பிறகு உன் விசுவாசியான ஜஹீரை பற்றி ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஜஹீருக்கு நடந்தவைகளை மறந்துவிடு ஜலால். இந்த தேசம் உன்னையே நம்பிக்கொண்டிருக்கிறது ஜலால். உன்னை மிகவும் விரும்புகின்றது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் யாரோ செய்யும் தவறுக்காக அந்த நம்பிக்கை எனும் கோட்டையை உடைத்து விடுவது நல்லதா? உன் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நீ காப்பாற்றியே ஆக வேண்டும். சரித்திரத்தை ஒருமுறை பார் ஜலால். கொடுங்கோலாட்சி வெகு காலம் அரசாட்சி புரிந்ததில்லை. இதற்கு மேல் என் ஜலாலுக்கு விளக்கம் தேவையில்லை. खुदा हाफिज. இது ஜலாலுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒருபுறம் தந்தை போல் நினைக்கின்ற பெஹரம் கானுக்கு எப்படி தண்டனையை வழங்குவது, மறுபுறம் தன் தாய்க்கு ஒப்பான மகாமங்காவின் ஆலோசனையை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது கடினமான இந்த கேள்விக்கு அல்லாஹ்வால் மட்டும்தான் ருக்கையாவை சந்திக்க ஆக்ரா செல்ல வேண்டும் என்று ஜலால் முடிவெடுத்தார். ஜஹீருக்கு இப்படி ஒரு கொடுமை இழைக்கப்படும் போது நீ எங்கிருந்தாய்? தங்களை தேடிச் சென்றிருந்தேன். தாங்கள் திரும்பி வந்ததை கேள்விப்பட்டு இப்பொழுதுதான் வந்தேன். தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேள். நீங்கள் கண்டிப்பாக வேட்டைக்கு செல்லவில்லை, ஏனென்றால் காடு முழுவதும் தேடிவிட்டேன். நான் தெரிந்து கொள்ளலாமா 3 நாட்கள் எங்கு சென்றீர்கள் என்று? ஒருவேளை நான் ஆமீருக்கு சென்றிருந்தேன் என்று கூறினால் அதை நீ நம்புவாயா? ஆமீரா? ஆனால் அது நம் எதிரிகள் ராஜபுத்திரர்கள் இடமாயிற்றே. அதனால் 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 ஒன்றுமில்லை. மன்னிக்க வேண்டும். தங்களை நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக. ஆனால் இந்த விஷயத்தை யாரிடமும் நீ கூறிவிடக் கூடாது. எனக்கு புரிந்தது. என் உடலில் உயிருள்ள வரை இதை யாரிடமும் கூற மாட்டேன்.
ஆமீரும் அதன் ராஜகுமாரி ஜோதாவும் அழகுக்கு குறை இல்லாதவர்கள்தான். பிறகு எதற்காக இந்த தாமதம்? உடனே ஆமீர் மீது படையெடுப்போம். இல்லை ஷெர்ஃபுதீன், சற்று பொறுமையாக இரு. நான் போருக்கு முன்பாக சிலரை சந்திக்க விரும்புகிறேன். அதனால் நாளை சூரிய உதயத்திற்கு முன்பாக ஆக்ராவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன்.